Hello guys, this is Vicky from VTech. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான், அனலாக் எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணல. ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் வந்து கொஞ்சம் நல்லா கிளாஸியாக பார்க்குறதுக்கு ப்ரீமியமான பேனல் மட்டுமே தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் மார்க் இருக்குது. ஸோ இது வந்து லுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டால்பி ப்ளூடூத் டிடிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் மார்க் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டாப்பில் சினிமா டிஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் மார்க் இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரோட லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. இதில் யூஸ் பண்ணிக்கிற வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபரோட வால்யூம் நாபுக்கும் சரி, ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்கோடர் கண்ட்ரோலுக்கும் கிளாஸ் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் எட்ஜஸ் டிசைனில் வந்துடும். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா 16:2 நார்மல் பிளாக் டிஸ்பிளே தான் வரும். பிளாக் கலர் டிஸ்பிளே, பிளாக் வித் ஒயிட் ஃபாண்ட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணிட்டா இந்த மாதிரி இருக்கும். அதாவது கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட் கலரில் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, இது மாதிரி எனக்கு வந்து பிளாக்குக்கு வார்ம் ஒயிட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து வார்ம் ஒயிட் கலர் வந்து நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஈஸி சவுண்ட்ஸ் அவங்களோட ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் வித் ஒயிட் ஃபாண்ட்டு. இதில் இன்னும் நம்ம வெல்கம் நேம் சேஞ்ச் பண்ணல. இப்போ தான் ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து ஒரு 95% முடிஞ்சு, இன்னும் சின்ன சின்ன வேலை தான். ஸோ அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து HDMIயில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர். உங்களுக்கு டிஜிட்டல் சப்போர்ட்ஸ் வந்துடும். அதாவது டிஜிட்டல் இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ஏஆர்சி அவுட் வந்துடும். ஆப்டிக்கல் இன்புட்டு, கோஆக்சியல் இன்புட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக FT03 மினி டிகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட்டாக வெர்ஷன் வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்கிரேட் ஆனி வந்தது. ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் எல்எஸ் சர்க்யூட் தான் இருக்கும். உங்களுக்கு பனானா சர்க்யூட் டைப் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா பனானா சர்க்யூட் டைப்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் பெருசாக எதுவும் வைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் எல்எஸ் சர்க்யூட்டே போட்டிருக்கோம். பனானா சர்க்யூட் வைக்கிறதுங்காட்டி நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடுமே அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணி பண்ணுவோம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் ஒர்க் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கு முடிஞ்ச வரைக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். 26026 10 ஆம்பியர் HD டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. கஸ்டமைஸாக வைண்டிங் பண்ண சொல்லி நம்ம வாங்கி போட்டுட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா டிசி செக்ஷன் பார்த்திங்கன்னா 63 வோல்ட்டு 10,000 mFடியில் 2 கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருப்போம் உங்களுக்கு. அது போக பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 12 வோல்ட்டு 5 ஆம்ஸு SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக லைட்டுக்கு, ஃபேனுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் சோர்ஸாக இருக்கும். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான ஹம்மிங் இஷ்யூ இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எந்த ஒரு விதமான நாய்ஸுமே இல்லை. சென்ட்ரல் சேனல்லேருந்து வச்சு காமிக்கிற பாருங்கள். மேக்ஸிமம் கேப்சர் ஆகாது. ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். எந்த விதமான ஹம்மிங் இருக்காது. நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ட்வீட்டரோட பஸ் நாய்ஸ் மட்டும் இருக்கும் லைட்டாக. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ட்வீட்டர் பிராண்டு அதோட இதெல்லாம் உங்களுக்கு. ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா IRF 150 சீரீஸில் 5 சேனலுக்கும் சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 52001943 காம்போவில் 4 டிரான்சிஸ்டர் மோனோவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் செக்ஷனு 4 டிரான்சிஸ்டர் போட்டு பேரலல் பண்ணி போட்டிருக்கு. ஸோ சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 4 டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும் 52001943 காம்போவில். பார்த்திங்கன்னா இது கூலிங் பர்பஸ்க்காக பார்த்திங்கன்னா பின்னாடியே ஒரு பேக் சைடு ஃபேன் இருக்குது. சேஸில் வர்ற ஃபேன் ஃபிட் பண்ணாமல் தனியாக பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்ம பவர் ஆம்புக்கு பின்னாடியே ஒரு ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஏர் வந்து வெளியிருந்து இழுத்து உள்ளே தள்ளுற மாதிரி. சப்போஸ் நம்ம டாப் கவருக்கு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஏர் வந்து டாப் கவர் போட்டுவிட்டால் உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஏர் இழுக்கிற மாதிரி இருக்கும்.
சக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பக்கம் தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. சப்வூஃபர் லோடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ஹீட் சிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லீஃப் ஹீட் சிங் தான் யூஸ் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா IRF 150 சீரீஸில் பவர் ஆம்பு போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ சேனலுக்கு உங்களுக்கு 2 டிரான்சிஸ்டருங்கிற கான்செப்டில் ஒர்க் ஆகும். ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 6 inch to 8 inch ஸ்பீக்கர் லோட் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 inch ஸ்பீக்கர் தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 12 inch டபுள் மேக்னெட் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி டைமிங் டிலே அதிகமாக எடுத்துக்கும் உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நாய்ஸ் இருக்காது, டப் சவுண்ட் எதுவுமே இருக்காது. நீட் அண்ட் க்ளீனாக ஸ்மூத்தாக ஆன் ஆகும், ஸ்மூத்தாக ஆஃப் ஆகும், எந்த ஒரு விதமான ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ பவர் ஆம்பிளிஃபையரும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரிமோட் கிட்டு நான் சொன்ன மாதிரி ஈஸி சவுண்டோட ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த ஒரு 5 to 6 ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆடியோ வைஸ் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ அவங்களோட டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வித் ஒயிட் ஃபாண்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிளாக் கலர் டிஸ்பிளே, பார்க்கறதுக்கு உங்களுக்கு ப்ளூ மாதிரி இருக்கலாம், பட் பிளாக் வித் ஒயிட் ஃபாண்ட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வெரைட்டி கிடைக்குது. ப்ளூ வித் பிளாக் ஃபாண்ட் இருக்குது, எல்லோ வித் பிளாக் ஃபாண்ட் இருக்குது, பிளாக் டிஸ்பிளே வித் ஒயிட் ஃபாண்ட் இருக்குது. 3 கலரில் அவங்கக்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ சொல்லி வாங்கிக்கலாம் கஸ்டமைஸாக. ஸோ ரிமோட் கிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடிஷ்னலாக நான் சப்வூஃபர் ப்ரீ எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு டிஃபால்ட்டு சப் ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் கான்செப்டே இவ்வளோ தான். உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மினி FT03 மினி டிகோடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு HDMI ARC அவுட் வந்துடும், ஆப்டிக்கல் இன்புட்டு கோஆக்சியல் இன்புட் வந்துடும் உங்களுக்கு இதுலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு செம டிமாண்டாக போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்கிறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா எபோவ் 2500க்கு மேலே போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ஆம்பிளிஃபையர் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான். யூஎஸ்பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம பகரியாவோட ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. ஏன்னா இன்பில்ட் யூஎஸ்பி இல்லை இந்த கிட்டில். மேபி அடுத்த வெர்ஷனில் இவங்க கொண்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்பில்ட் ப்ளூடூத் யூஎஸ்பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக பகரியாவோட ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 26026 ஒரு 10 ஆம்பியர் HD டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங்கு. அது டிசி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 63 volt 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு ஃபேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt 5 amps SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா IRF 150 சீரீஸில் மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 1943 5200 காம்போவில் பேரலல் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீட்ஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஹீட்ஸிங் தான் இருக்குது. ஓகேங்களா, ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. செப்பரேட்டாக ஃபேன் கொடுத்துருப்போம். இந்த 5 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து இந்த இடத்துல ட்ரில் பண்ணி மாட்டுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில். ஸோ அது பெண்டிங்கில் வச்சுருக்கேன். 6 சேனலுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஆஸ் யூஷுவல் ஒரு ரிமோட் கிட்டு, அவ்வளோதான். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ரொம்ப பார்த்தீங்கன்னா போர்டில் அடுக்கிலாம் வைக்கல. பட் பார்த்தீங்கன்னா ஆடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இதோட ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன் 1 by 1. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 ஆம்பிளிஃபையரு வீட்டுக்கு இல்லை 4.1 வண்டிக்கு 12 volt ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் கேட்லாகில் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ கேட்லாகோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதோட ஆடியோ டெஸ்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் அல்லது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தனியாக அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே கைஸ், தேங்க்யூ சப்போர்ட்.